சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி காளான் கிரேவி ஒரு தடவை செய்யுங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கினா கூட இந்த டேஸ்ட் வராது. நம்ம வீட்டிலே செய்கிறப்போ அதிக மணமாகவும் ருசியாகவும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, 3 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. அதே கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 200 கிராம் காளான் அது நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதக்கிறப்பே கொஞ்சம் நல்ல தண்ணி வரும். அந்த தண்ணிலாம் சுண்டி நல்ல இந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போ நான் காமிச்சிருங்க பாருங்க. அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி விதையை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து குடமிளகாய் அதையும் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கிட்டு அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் ஆயில் விட்டு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்க மிச்சம் இருக்கிற அந்த கடாய் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து இந்த மசாலாலாம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க காளான் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கிரேவியோட நல்லா கலந்து விடுங்க. ஒன்று போல கலந்து விடுங்க. பொறுமையாக பரட்டி விடுங்க. இந்த மசாலா காய்கறி காளான் எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதையும் பரட்டி விட்டுருங்க. கடைசியா கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சப்பாத்தி இல்லை பூரியை வச்சு இந்த கிரேவி அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கம் போல இருக்கும். செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்பவே ருசியாக இருக்கும், ரொம்பவே மணமாக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறோம். எந்த ஒரு கலரு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம செய்கிறதால ரொம்ப உடம்புக்குமே நல்லது. காளான்லேயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். சுவை அற்புதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.